பரஞ்சோதி மகான் அவர்களின் 110வது ஜனன விழாவிலே பல இடங்களிலே இருந்து ஒரே புரிந்திருக்கின்ற குருமார்களை உணர்வாளர்கள் என்ன அறைகளில் தீர்வு கண்டவர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய நல்ல எண்ணத்தாலையும் விசுவாசத்தாலும் அன்பிலும் அவருடைய நலன்களாலையும் அம்மாப்பட்டி உலக சமாதான ஆலயம் குரு பதவியாளர் திருப்பரமணி அவர்களும் உங்களோட கலந்து ஐக்கியப்படுத்தி ஞானவர்கள் பரஞ்சோதி மகான் அவர்கள் நமக்கு அருகிய அருட்பெரும் பெரிய எளிமையான முறையில் இந்த யுகத்திலே மனித பிறவியிலே தேடி அடைந்து உலகடையில் விதை எத்தனையோ மாற்றங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். பல பெரியவர்கள் 64 கலைகளையும் கற்ற சித்தர்கள் அறிந்த உண்மைகளை யாராவது மாதிரிதான் இது வருது மலேசியாவில் இருந்து வந்திருந்த ராஜகுரு ஐயா அவர்கள் சொன்னார்கள், இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன், நபிகள் நாயகத்தை பார்த்திருக்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்று உலகத்திலே 2 தலைவர்களும் கண்ட உண்மைகளை நாம் எளிதிலே கண்டு அதனுடைய உணர்வு தாக்கத்தால் நாம் ஆதியும் அகண்ட இருளும் அதன் துணியும் அரும்பெரும் ஜோதியும் அணுவில் ஒடுங்கி அணுவில் பிரிந்து அகில லோகங்களெல்லாம் நிறைந்த ஆதியால் நன்கு கழித்து உருவானது போல மனிதர் எத்தனை பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அந்த படிப்பின் வாயிலாக அறிவுதான் தெரிந்து கொள்ள முடிய ஞானம் அடைய முடியாது. ஞானம் அடைய வேண்டும் என்றால் இந்த பரஞ்சோதி மகான் அவர்கள் அருளி செய்த ஞான உபதேசத்தை இந்த உண்மையின் உபதேசத்தை எடுத்துக்கொண்டால்தான் நம்முடைய உடல் உயிர் செல்லுமிடம் எப்படி செல்லும் எப்படி இருக்கும் என்பது நம்முடைய அறிவுபூர்வமாக இருக்கும் வரை தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பேரின்ப சுகம் என்பது இதுவரைக்கும் யாருமே நாம் இந்த உணவு பெற்று ஒரு 20 நாட்களிலே உடல் முழுவதும் ஒரு காந்த சக்தி மாதிரி நான் நிறைய படித்த பெரிய தமிழாசிரியர்களிடத்தை போய் கேட்பது உண்டு. ஐயா, நீங்களாம் இவ்வளோ தூரம் படிக்கிறீங்க, ஏதோ தொட்டு விட்டாங்க, அந்த உடல் இந்த அளவுக்குலாம் மாட்டேன்னு புனிதமாக மாறுது உடல், என்ன எனக்கு தெரியல அப்படின்னு. இதெல்லாம் பெரிய விஷயப்பா, இதெல்லாம் நிறைய படிக்கணும், படித்தாதான் இதோட உண்மை என்னன்னு தெரியும். எங்களுக்கே 80 வயசு 90 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் நாங்கள் பூரணத்துவமே அடையல. நீங்கள் நேற்று 20 நாள் கூட சொல்றது என்னமா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க, எனக்கு புரியல. அந்த குருவே கேட்கணும், குருவை கேட்பதில்லை என்று ஒரே முடிவாக நான் கடவுள் புத்தகை நடத்த 6வது பதிப்பு ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு கிராமத்தில் இருந்து இதை நீங்கள் படிங்க என்று அவர் வந்திருந்தார். அப்படி கொடுத்திருந்தார். அன்றைக்கு அந்த புத்தகத்தை வாங்கி உடல் ஒடுங்கினேன், உள்ளம் கசிந்தேன், உருகினேன். அவர் என்ன சொன்னார் என்று பார்த்திருந்தார். பல நாட்கள் உணவு இல்லாமல் இருந்திருக்கின்றேன். இந்த உள் தாக்கங்கள் நெற்றிக்கும் உச்சிக்கும் எப்படி வருது? மகா தத்துவ தவஞானியின்
வாரிசுக்கு முதல் வணக்கம் தெரிவித்து உணர்வு நிலையை ஊட்டுகின்ற உணர்வாளர்களே, குருமார்களே, உணர்வை உணர்கின்ற அறிவாளிகள், ஞான நிலையிலே சிறப்பு நிலையை அடையக்கூடிய ஒரு வெகு சீக்கிரமான தன்மையை அடையக்கூடிய இந்த யோக நிலையை கண்டுபிடித்தவர் பரஞ்சோதி மகான். இந்த மகானினுடைய வழிமுறையிலே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வழியிலே வந்த சுவாமி முத்துக்காலத்தினுடைய பிரதான சீடனாக விளங்கக்கூடிய நாம் சோழிகர்புரம் பின்பக்கத்திலே இருக்கிற கொடைக்கல் மகா சபை என்ற ஒரு நிலையை உருவாக்கி மகான் பரஞ்சோதி முத்துக்காலத்தீஸ்வரர் யோக கலைகள் என்ற ஒரு சபையை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த சபையிலே ஞான நிலையுடைய தன்மைகளை பலவாறு சொல்லியிருக்கின்றோம், அனுபவங்களையும் சொல்றோம். இருந்தாலும் ஞானத்தினுடைய தன்மையில மகான் நமக்கு பல சிறப்புகளை சொல்லி இருந்தாலும் நாம் என்ன தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்றதுதான் முக்கியமானது. ஏன்னா மகான் சொன்னது நம்மளே சொல்லிக்கினே இருந்தா அது போட்ட ரெக்கார்டு போட்டுக்கினே இருக்கக்கூடாது. அதனால மகானுடைய தத்துவத்தை முழுமையா நம்ம ஜீரணம் பண்ணி அதை கட்டப் பண்ணி நம்ம உபயோகிக்கணும். இப்போ ஒரு தத்துவத்தினுடைய சிறப்பு நிலையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு உதாரணமா ஒரு பாத்திரத்துக்கும் பாலுக்கும், ஒரு பாத்திரத்துல பால் இருந்தா எப்படியோ அதே போலதான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா மகான் வெகு சீக்கிரமா நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அது எப்படி சொல்லி இருக்கிறாரு, நம்ம எப்படி உருவானோம் அந்த ஒரு சின்ன பாட்டு மட்டும் சொல்லு. அன்னை கற்பரை அதற்குள் அங்கியின் பிரகாசமாய் அந்தரைக்குள் வந்திருந்த